ரீசெண்டா என்னுடைய ஃபாலோவர் ஒரு ஸ்கேம பத்தி சொல்லியிருந்தாங்க. அத கேட்கும்போது உண்மையிலேயே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. பிரபல யூடியூபர நம்பி நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம். எங்களுக்கு ₹1,50,000 இப்போ லாஸ். நாங்க ஸ்கேம் ஆயி நிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒய்கேயூ செஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர். அவர் என்ன பண்ணியிருக்காப்புல, ஃபுட் சம்பந்தமான வீடியோஸ்லாம் போட்டு நெறைய ஃபாலோவர்ஸ கெயின் பண்ணியிருக்காப்புல. லாஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காப்புல. அந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு ஃபுட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த பிசினஸ்க்கு நெறைய இன்வெஸ்டர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த இன்வெஸ்டர் நீங்களா கூட இருக்கலாம். நீங்க இன்வெஸ்ட் பண்ற மணிய வச்சு நான் பிசினஸ் பண்ணுவேன். அந்த பிசினஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்ல இருந்து உங்களுக்கு 20% மந்த்லி குடுத்துருவேன். இதுல உங்களுக்கு ரிஸ்கே கிடையாது. ஏன்னா, ஒருவேளை அந்த பிசினஸ் சரியா போகாம இருந்தாலோ, இல்ல லாஸ் ஆயிட்டாலோ, உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட்ட நான் வந்து திருப்பி குடுத்துருவேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காப்புல. அத நம்பி நெறைய பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதே மாரி தான் என்னுடைய ஃபாலோவரும் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. கான்டாக்ட் பண்ண உடனே அந்த மனுஷன் வந்து சரி ஓகே நீங்க உண்மையிலேயே இன்வெஸ்ட் பண்றேன்னா நான் வந்து உங்க வீட்டுக்கே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கே வந்துட்டாராம். வந்து நேரா உட்கார்ந்து நம்ம எல்லாமே வந்து பக்காவா டாக்குமெண்ட் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணி தான் பண்ணுவோம். இதுல எந்த விதமான குழப்படியும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காப்புல. அண்ட் அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டை மீறி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூபர் ஏமாத்திட்டு போவாங்களா? இவ்வளோ பெரிய யூடியூபரா இருக்காப்புல, எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா இருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த யூடியூபர் ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ₹1,50,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா நகர்ல தான் அந்த ஷாப்ப ஓப்பன் பண்ண போறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காப்புல. ஆனா ஓப்பனே பண்ணலையாம். என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது, இல்ல போலீஸ் தொல்ல, நெறைய வந்து மாமூல்லாம் கேட்கறாங்க. கிட்டத்தட்ட வந்து ₹20,000லேருந்து ₹30,000 வரைக்கும் நம்ம வந்து மாமூல் மட்டுமே குடுக்குற மாரி இருக்கும். அண்ட் வர்ற ப்ராஃபிட் அதிலேயே போயிருச்சுன்னா, உங்களுக்கு நான் எப்படி ப்ராஃபிட் குடுக்க முடியும்? அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருக்காப்புல போல இருக்கு. சரி ஓகே கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல லுதியானால நான் வந்து ஒரு ஷாப் வச்சிருந்தேன். அங்கேயே வந்து நான் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணிடுறேன். அங்க வந்து எனக்கு பிசினஸ் சூப்பரா போகும். ஏன்னா ஆல்ரெடி நான் அங்க பிசினஸ் பண்ணியிருக்கேன்றதுனால, நான் அங்க ஷாப்ப ஓப்பன் பண்ணி அங்கிருந்து வர ப்ராஃபிட்ட குடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க போய் பஞ்சாப்லயோ இல்ல குஜராத்லயோ ஒர்க் பண்ண போறது கிடையாது. அந்த மனுஷன் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போய் ஒர்க் பண்ணி அந்த பிசினஸை நல்லபடியா ரன் பண்ணி கொடுத்தா போதும். எங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சா போதும். இதுதானே இன்வெஸ்டர்ஸோட எதிர்பார்ப்பா இருக்கும். அதை வச்சு தான் அந்த மனுஷன் ஒரு கேம் பிளே பண்ணியிருக்காரு போல இருக்கு. அண்ட் பஞ்சாப்ல போயிட்டு இதுதான் ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ஒன்று அமைச்சிருக்காப்புல. அந்த போட்டோவை நான் இங்க போடுறேன், நீங்களே பாருங்க. இதை மட்டும்தான் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் காமிச்சிருக்காரு போல இருக்கு. இந்த இடத்துல தான் கடை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடை வச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு போட்டோவும் எடுத்து அனுப்பல போல இருக்கு. உண்மையிலேயே கடை வச்சாரா இல்லையான்றதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் போல இருக்கு. கடைலாம் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய இது கொடுக்கணும், ஆஃபர்ஸ் கொடுக்கணும். பை ஒன் கெட் ஒன், பை ஒன் கெட் டூ, இப்படிலாம் ஆஃபர்ஸை கொடுத்து கஸ்டமர்ஸை வந்து நம்ம கடைக்கு வர வைக்கணும். ஒன்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து நம்மளுடைய ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நார்மலா ரன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வரல. மொத்த ப்ராஃபிட்டே வந்து ₹400 தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ₹400 வந்து 20% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிடலாம் அமுச்சு விட்டுருக்காரு போல இருக்கு. ₹100 ₹150. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாசம் 3 மாசம் பெருசா எது கேட்டாலும் இல்ல டல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு போல இருக்கு. ஒரு நாள் வந்து புயல்லாம் வந்து கடையெல்லாம் அடைச்சிட்டு போயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லைன்ட்டாராம். என்னங்க ஒண்ணுமே இல்லைன்றீங்க, சரி அப்ப நாங்க கொடுத்த காசுக்கு என்னதான் செய்ய போட்டு நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, இன்வெஸ்ட் பண்ண காசு திருப்பி கொடுத்துருவேன்னு. நான் உங்க காசை வந்து இந்த பொருட்கள் எல்லாம் வித்து நான் வந்து கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். சரி ஓகே மனுஷன் சொல்றாரு கொடுத்துருவாரு போல இருக்குன்னு நம்பி இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. எப்போ கால் பண்ணாலும் உங்க காசை நான் திருப்பி கொடுத்துருவேன், நான் ஏமாத்திர மாட்டேன், கன்ஃபார்மா அதுக்கு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்றத அந்த மனுஷன் சொல்லிட்டே இருந்திருக்காப்ல. நான் தரமாட்டேங்க, முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாதான் இவங்க எல்லாம் பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் காசை கொடுத்துருவேன்னு சொல்லியே கிட்டத்தட்ட 1 வருஷத்தை வந்து ஓட்டியிருக்காரு போல இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வெறுத்து போய் அதுக்கப்புறம் என்னங்க தருவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹார்ஷா பேச ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாத்தையும் பிளாக்ல போடுறது, போன் கால் அட்டன் பண்றது கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுல அவருடைய அப்பாவும் செஃப் தான் போல இருக்கு. ஸோ அவருமே இன்ஸ்டாகிராம்ல இருக்காராம், ஃபோன் நம்பர் எல்லாம் போட்டிருந்தாராம். ஸோ அவங்க அப்பாவை கான்டாக்ட் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி கேட்டா, ஏம்மா நீ மட்டும் இல்லம்மா, பிரபலமா இருக்கிற பல பேர் அந்த பையன் ஏமாத்தி சுத்திட்டு இருக்கான், அவனுக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நீ வேணா இதை லீகலா கொண்டு போ, உனக்காக சப்போர்ட் பண்ணி நான் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே சொல்றாராம்.
அப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சான், சரி ரைட்டு நம்ம 1,50,000 லட்சம் காலி, நம்ம ஸ்கேம்ல தான் மாட்டியிருக்கோம், இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிச்சிருக்காங்க. ஆனா இந்த 1,50,000 லட்சம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு தெரியாம அவங்களுடைய சேவிங்ஸ் எடுத்து போட்டதுனால போலீஸ் கம்ப்ளைண்ட் லீகலா அப்படின்னு சொல்லி கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்கேம்ல வேற யாராச்சும் மாட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க இவங்களை கான்டாக்ட் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அவரு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்களா. இதே மாதிரி நிறைய பேர் அவங்க கையில இருக்கிற காசு சேவிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க போல இருக்கு. இந்த மொத்த காசையும் சுருட்டிட்டு தான் அந்த மனுஷன் பஞ்சாபுக்கு ஓடி போயிட்டாரு போல இருக்கு. இவங்க கேஸ் கொடுக்கலனாலும் மத்தவங்க இவங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் ஏமாந்துருக்காங்க போல இருக்கு. அதுல 3 பேர் வந்து போலீஸ் கம்ப்ளைண்டே ரைஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மனுஷனை இன்னுமே தேடிட்டு தான் இருக்காங்க. அவர் வந்து பஞ்சாப்ல தான் எங்கேயோ இருக்கிறாருன்ற மாதிரி தெரியுது. ஆனா எங்க இருக்காரு என்ன ஏதுன்ற டீடைல்ஸ் எதுவுமே தெரியல. என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டினா என்னன்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு போல இருக்கு. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. போன ஜான்வரி இப்போ எவ்வளவு 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அந்த 1.5 வருஷம் வரைக்குமே அவங்க கொடுத்த அந்த 1,50,000 லட்சம் திருப்பி வரவே இல்லை. இவங்களுக்கு 1,50,000 லட்சம், இதே மாதிரி மத்தவங்க எல்லாம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம்ன்ற மாதிரி நிறைய பேர் காசு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு தெரிஞ்சது 4 பேர், தெரியாம எத்தனை பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்றது தெரியல. அண்ட் சம்டைம்ஸ் அவங்களுடைய வீடியோ போய் பார்க்கும்போது கமெண்ட் செக்ஷன்ல இந்த மாதிரி ஸ்கேம்ன்ற மாதிரி யாராச்சும் போட்டா அந்த கமெண்ட் மட்டும் உடனே டிலீட் ஆகுதான். சோ அதை மட்டும் ப்ராப்பரா பார்த்து ஆக்டிவா டிலீட்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு. அண்ட் அவங்க அப்பாவே ரொம்ப ஓப்பனா இந்த மனுஷன் ஸ்கேம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பையன் தான் நிறைய பேரை ஏமாத்தி இந்த மாதிரி எல்லாருமே எனக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அது வந்து ரொம்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சான். சோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூடியூபராகவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வெரிஃபை பண்ணுங்க. நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கும் போது ஏன் ஒரு யூடியூபரை நம்பி போறீங்க? மற்ற எவ்வளவோ பிளாட்ஃபார்ம் இருக்கு, அந்த பிளாட்ஃபார்ம் இது பண்ணுங்க. யூடியூபரா இருந்தாலுமே அது நல்லா வெரிஃபை பண்ணுங்க. இது நம்பிக்கைத்தன்மை உள்ளதா, இந்த மனுஷன் ஏமாத்தமா இருப்பானா, இது எவ்வளவு இது ஒரு பிராண்ட் அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து எப்படி நம்புவோம்னா, அந்த பிராண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருப்பாங்க. அதனால அவங்கள நம்ம நம்பலாம். ஒரு எம்ப்ளாயி இல்லாட்டாலும் அந்த பிராண்ட் இருக்கும், கஸ்டமர் கேர் இருக்கும், அங்கேயே நம்மளை ஏமாத்துவாங்க. அவ்வளவு பெரிய கம்பெனி அவ்வளவு வருஷம் இருந்தாலுமே நம்ம ஏமாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு இண்டிவிஜுவலை நம்பி எப்படி இவ்வளவு காசை போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்லாம் நம்பினாங்கன்றது தெரியல. பட் இருந்தாலும் மக்களுடைய எண்ணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூபர்னா ஏமாற்ற மாட்டாங்க, அவங்க ஃபேஸ் வந்து யூடியூப்ல வருது, பிரபலமா இருக்காங்க, இவங்க நம்மளை ஏமாத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்பி இதெல்லாம் பண்றாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த நம்பிக்கையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு யாரா இருந்தாலுமே பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுங்க. இவங்க டாக்குமெண்ட்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க, அது டாக்குமெண்ட் மாதிரிலாம் இல்லை, இவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போட்டு சைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாகவே எல்லாமே போட்டிருக்கு. 20% ஷேர் கொடுப்பேன், அது நீங்க வீக்லியா எடுத்துக்கலாம் இல்லை மந்த்லியா எடுத்துக்கலாம். இன்கேஸ் ரிஸ்க் ஆகி அது வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கும் போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் திருப்பி கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளவு தூரம் வந்து நம்பிக்கை தன்மையை கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. இவங்களுக்குமே சரி ஓகே ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோன்ற மாதிரி தோணி இருக்கும். எப்படின்னா மற்ற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா லாஸ் ஆனா அது 2 பேருமே ஷேர் பண்ணிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இவரு அதுல ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு விளையாட்டு விளையாடி இருக்காப்புல. அதாவது உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அந்த லாஸை நான் எடுத்துக்கிறேன், உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துருவேன். உடனே சரி ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சேஃபா தான் இருக்குது, அது போக நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் எவ்வளவு வரப்போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துல தான் இவங்க எல்லாம் போய் மாட்டிருக்காங்கன்றது ரொம்ப பச்சையாவே தெரியுது. ஸோ இந்த மாதிரி யாரா இருந்தாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பண்ண போறோம், இவ்வளவு அமௌண்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சு ஒரு இடத்துல கொடுக்க போறோன்ற போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க, யோசிச்சு டெபாசிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 4 பேர் மட்டும் இல்லாம எத்தனை பேர் வந்து ஏமாந்துருக்காங்கன்றது தெரியல. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் மாட்டாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு கவனமா இருங்க.